சஷ்டியோடைய 4வது நாள் டின்னர் பார்த்திங்கன்னா நைட்டு முட்டை தோசை பின்ன வெறும் தோசை. பையனுக்கு மட்டும் முட்டை தோசை வேணும்னு அடம் பிடிச்சி சாப்பிட்டான். அப்புறமா கும்பகோணம் கடப்பா பண்ணியிருந்தேன் தோசைக்கு. அவளுக்கு மட்டும் தனியாக ஒரு பேனில் வேறு தோசை சாப்பிட்டு டின்னர் முடிச்சுட்டு நைட்டே கிச்சன் எல்லாமே நீட்டாக க்ளீன் பண்ணி எடுத்துட்டேன். இவள் காலையில் கிளாஸுக்கு போ அப்படின்னு சொன்னால் நானும் குளிச்சுட்டு வந்துட்டேன். இன்றைக்கி சஷ்டியோடைய 5வது நாள். அதனால காலையிலே ரெடி பண்ணிவிட்டு அவளை முதல்ல கிளாஸுக்கு விட்டுட்டு தம்பியை கிளாஸுக்கு விட்டுட்டு அப்புறமா பூஜை வேலை ஸ்டார்ட் பண்ணேன். நாம் வீட்டில் குலதெய்வம் வழிபாடு வேணும் அப்படின்னா இந்த மாதிரி சொம்பில் வந்து நம்ம தண்ணியை நிரப்பி குலதெய்வத்தோடைய பேரை சொல்லி பூஜை பண்ணிட்டு வந்தால் நம்ம குலதெய்வம் நம்ம வீட்டில் இருக்கோன்ற ஒரு ஐதீகம். நானும் அந்த வழிபாடு பட்டுட்ருக்கேன் இப்போ ரீசெண்டாக தான். அப்புறமா பூ இருந்த பூலேயே கொஞ்சமாக கட்டி சாமிக்கு வச்சுட்டேன். ஏன்னா சாயங்காலம் தான் பூவெல்லாம் வாங்கிட்டு வரணும். முதல்ல குலதெய்வத்துக்கு பூ வச்சு அப்புறம் தண்ணி நிரப்பி எல்லாம் ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டேன். அப்புறம் 5வது நாளும் விளக்கெல்லாம் கொளுத்தி சர்க்கோண கோலம் எல்லாம் போட்டு பூஜை எல்லாம் நல்லபடியாக முடிஞ்சுது. இன்றைக்கி 5வது நாள், நாளைக்கு 6வது நாள் பார்க்கலாம் எப்படி என்னுடைய விரதம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. காலையிலே பார்த்திங்கன்னா என்னால் சுத்தமாக முடியல ஹெல்த் இஷ்யூஸ்னால. ஆனாலும் முருகர் பேரை சொல்லி பூஜை 5வது நாள் முடிச்சிட்டேன்.